வீட்டில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையோரத்தில் கிடந்த ஆண் சடலம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல். சிசிடிவி காட்சிகளில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம். அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த பயங்கரம். கட்டிய கணவனை மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது ஏன்? நடந்தது என்ன? நண்பகல் 3 மணி இருக்கும். பொதுமக்கள் சில பேர் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப மகாராஜ்கஞ்ச் சாலையோர ரோட்ல சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்த இளைஞர் யாரு, விபத்துல சிக்கி உயிரிழந்துட்டாரான்னு, எந்த வாகனம் மோதிச்சுன்னு அங்கிருந்த மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. நாங்க இப்பதான் வந்தோம், எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பொதுமக்கள் சொல்லிட்டாங்க. இதனால எந்த வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்தார்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. மதியானம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த ஒரு விபத்தும் ஏற்படவே இல்லை. ஆனா சரியா 3 மணிக்கு அந்த வழியா வந்த பைக் ஒன்னு சாலையோரத்துல நின்னு இருக்கு. அதிலிருந்து இறங்கின 2 பேரு ஒரு ஆண் சடலத்தை ரோட்ல தூக்கி வீசிட்டு கிளம்பிட்டாங்க. பைக்ல வந்த நபர்கள் யாரு, எதுக்கு சடலத்தை சாலையோரத்துல தூக்கி வீசிட்டு போனாங்கன்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல இளைஞரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் அந்த பைக் நம்பரை வச்சு கொலையாளிகளோட அட்ரஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபடி மகாராஜ்கஞ்ச் பகுதிக்கு போன போலீஸ் அங்க வீட்ல பதுங்கியிருந்த ஜிதேந்திராவையும் தன்னோட வீட்ல இருந்த நேகாவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மகாராஜ்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர் நாகேஸ்வர். இவரும் அதே ஏரியாவில் உள்ள நேகாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி நல்லபடியாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அடுத்த கொஞ்ச காலத்துல 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால ஒரே வீட்டுல இருந்தாலும் 2 பேரும் பேச்சுவார்த்தையில இல்லாம இருந்திருக்காங்க. இதுக்கிடையில நேகாவுக்கும் அதே ஏரியாவில் உள்ள ஜிதேந்திராங்கிற இளைஞருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு தங்களோட தகாத உறவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அடுத்து நேகா எந்த நேரமும் போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. கொஞ்ச நாளாவே மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை பார்த்த நாகேஸ்வர் தன்னோட மனைவி ஜிதேந்திரா கூட தகாத உறவுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால கடும் கோபமான கணவர் குத்துக்கல்லு மாதிரி நான் இங்க உயிரோட இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதான்னு மனைவிய திட்டி இருக்காரு. அதுக்கு நேகா எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல, நான் ஜிதேந்திர கூட தான் என்னோட வாழ்க்கைய கழிக்க போறேன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாகேஸ்வருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனால தொடர்ந்து தகாத உறவுக்கு பிரச்சனை தான் வரும்னு நேகா ஜிதேந்தர் கூட சேர்ந்துகிட்டு நாகேஸ்வரரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு நாகேஸ்வர். அடுத்து தன்னோட அறையில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் தூங்குனதுக்கு அப்புறம் காதலன் ஜிதேந்திராவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க நேகா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நாகேஸ்வரரோட கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. அடுத்து அந்த உடலை பைக்ல வச்சு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா நேகாவும் அவரோட காதலன் ஜிதேந்திராவும் தான் கொலையாளிகள் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.